Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. அனைவருக்கும் வணக்கம். டோக்கியோ தமிழ் சங்கம் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம இப்போ ஐபிஎல் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போதும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணி ரெண்டு விஷயம் பண்றோம். ஒன்று வந்து லாஸ்ட் மேட்சோட ரிவ்யூ பண்றோம், பிளஸ் இன்னைக்கு நடக்க போற மேட்சோட ப்ரிவியூ பண்ண போறோம். அந்த ரிவ்யூ பண்றதுக்கு we have called our expert. He is a ex CSK player. He is none other than வித்யுத். வித்யுத் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கிரேட் டு பீ ஹியர். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். லாஸ்ட் மேட்ச் நம்ம பிரமாதமா ஆடி இருக்கோம். நிச்சயமா நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. சோ டெஃபினட்டா இன்னும் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நிறைய உங்களுக்கு கேள்வி வச்சிருக்கேன் அது விஷயமா. வித்யுத், இது ரெண்டு பார்ட்டா பண்ண போறோம். ஒன்னு வந்து as I said ரிவ்யூ ஆஃப் த லாஸ்ட் மேட்ச், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நடக்க போற மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போறோம். லாஸ்ட் மேட்ச் ரிவ்யூக்கு வந்து நம்ம வந்து சென்னை கோலிவுட்ல வந்து ஒரு தமிழ் கோலிவுட்ல வந்து ஒரு தலை இருக்காரு. அவரோட ஃபேமஸ் டயலாக் வந்து ஐ எம் பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் டயலாக். அதே மாதிரி இப்ப நம்ம தலை சிஎஸ்கே தலையும் ஐ எம் பேக், சிஎஸ்கே பேக் அப்படின்னு வரணும் போல இருக்கு. பிகாஸ் வி ஆர் பேக் டு வின்னிங் ஸ்ட்ரீம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ரெண்டே நிமிஷம் தான் சொல்ல விரும்புறேன். நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன், நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அண்ட் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நல்லா ஆடினா டெஃபினட்டா நம்ம ஜெயிப்போம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா எல்லா மேட்ச் இது வரைக்கும் 35 ரன் தான் அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 2-3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த மேட்ச் 60 பிளஸ் அடிச்சோம், பிளஸ் விக்கெட்டும் லூஸ் பண்ணல. அது ஒரு பிக் போனஸ். அதனாலே நம்ம வின் பண்ணோம். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்லாக் ரொம்ப நாளா போட்டோம் இந்த கேம். லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பார்த்தா அவ்வளவு ரன் தரல நம்ம. அண்ட் we kept picking up wickets also. So இது வந்து ரெண்டு ரொம்ப ரொம்ப crucial aspects T20 கேம்ல. ஃபர்ஸ்ட் 6 and last 4 ரொம்ப நடு ஓவர்ஸ் crucial, but இது வந்து I think it lays the foundation for the game. So first 6 overs batting சரி bowling சரி நல்லா பண்ணோம். லாஸ்ட் 4 overs bowlingல பியூட்டிஃபுல்லா போட்டோம் லாஸ்ட் கேம். தாக்கூர் சரி பிராவோ வந்து பெரிய விஷயம் நம்ம டீமுக்கு. I think அவர் தான் மிஸ் பண்ணிருந்தோம். இஸ் கம் பேக் வித் a bang. So இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் நல்லா பண்ணிருக்கோம். So I think we are the much better frame of mind now, and 80% of the areas வந்து டிக் பண்ணிருக்கோம். So definitely we are still not to our A game as yet, but நான் சொன்ன மாதிரி போப்போ டோர்னமெண்ட் we will get better. அது வந்து டெஃபினட்டா இருக்கு. So I'm looking forward to that. ஆமா. அண்ட் நீங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க ஒரு 170 180 வந்து இட்ஸ் அ பிக் ஸ்கோர் டு சேஸ் அப்படின்றீங்க. பட் 178 சேஸ் பண்ணி வித்தவுட் லூசிங் அ விக்கெட் அண்ட் 17.4 ஓவர்ஸ்ல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் மாரல் பூஸ்டிங் டு த டீம் இல்லையா? அதாங்க வாட்சனோட எஃபெக்ட். நிறைய பேர் சொன்னாங்க அவரை டிராப் பண்ணோம், இது பண்ண அது பண்ணோம். அவர் வந்து லெஜெண்ட் ஆஃப் T20 கிரிக்கெட். ஆக்சுவலா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு யூ ஹேவ் டு கிவ் them a go. இப்போ லாஸ்ட் கேம் கூட இந்தியா இல்ல உள்ளூர் சேனல்ல பேசுனேன். ஆக்சுவலா நிறைய பேர் வாட்சனை தூக்கணும், 4 இன்னிங்ஸ் ஆச்சு. நீ அந்த டைம்ல வாட்சனை டிராப் பண்ண வச்சுக்கோங்களேன், இன்னொரு 2 மேட்சஸ்க்கு அப்புறம் திருப்பி கொண்டாந்தா இன்னொரு ரிதம் தான் போகும். he has to play a lot of matches. Mind you, அவர் 2019 வேர்ல்ட் கப் கூட ஆடல, ரொம்ப நாள் ஆடல அவர். So you have to give him that much time. அந்த மாதிரி பிளேயர் அவர். Watching fire பண்ணா CSK will definitely be strong contenders, and இந்த knock will give him tremendous confidence. அவர் a great player. நான் சொன்ன மாதிரி வாட்சன் தோனிக்கு டைமும் வரும். தோனி ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணி, ஓப்பனர்ஸும் நல்லா பண்ணி, டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணோம். I don't see why we shouldn't come to a top 4 and again maybe win the cup. கரெக்ட். வாட்சன் இஸ் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஆஸ் யூ செட் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அவர் ஏன் திருப்பி சான்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. பட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் வை ஹி ஹஸ் காட் அ சான்ஸ் அகைன் அண்ட் அகைன்.
நெக்ஸ்ட் வந்து டுப்ளிசி வந்து ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு டு தி டீம். ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தி சீரியஸ். ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் ஹிம்? அவர் வந்து he has been a நீங்க யூஸ் தி ரைட் வேர்ட் கன்சிஸ்டன்ட். அவர் வந்து he's been a consistent performer for CSK. அவர் வந்ததுல இருந்து நீங்க பார்த்தா அவர் வந்து his contribution always be there. அவர் பேட்டிங் விட அவர் ஃபீல்டிங்க பாருங்க, எல்லா மேட்சும் 2 கேட்ச் பவுண்டரி லைன் அவர் தாண்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ the value he brings to நம்ம சிஎஸ்கேக்கு is unbelievable. சரியா? ஸோ அவர் பேட்டிங்கும் சரி, ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ், ஃபீல்டிங் வந்து அவர் மாதிரி is an asset to any side, and நம்ம CSK we are very lucky to have somebody like him. So our Raidu and the mari players வந்து they will definitely be consistent. ஆனா Watson and Dhoni mari players na they will have a much bigger impact to win games for a side. Raidu, Faf du Plessis அவங்க வந்து it will be their role to bat through the innings. Okay, Watson, Dhoni mari players na they will go after the bowling, and அவங்களுக்கு பட்டா no other team can stop us. So எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் we are doing well now. இப்போ ஓவராலா பார்த்தா நம்ம இந்த ரைட் டைம்ல கம்பைன் பண்ணோம். எனக்கு ஐ ஃபீல் அந்த 14th கேம் முடியறதுக்குள்ள we will have all the aspects covered in தோணுது. So just wait and watch. கரெக்ட். நீங்க ரைட் கரெக்டா சொன்ன மாதிரி டுப்ளிசி வந்து எந்த ஆர்டர்ல இறக்கி விட்டாலும் he is scoring கன்சிஸ்டன்ட்லி. சில பேர் வந்து T20 பொறுத்தவரையில வந்து எனக்கு ஓப்பனிங் இருந்தா நான் நல்லா பண்ணுவேன், அண்ட் கொஞ்சம் இறங்க ஆர்டர் கொஞ்சம் குறையும் போது வந்து he has to rotate the strike, he cannot bat அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது he is taking எல்லா ஆர்டரையுமே வந்து எடுத்துட்டு he is consistently proving it, right? I think நீங்க ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. I think T20 the name of the game is being flexible. சரியா? நம்ம as a player, நான் ஒரு பிளேயர் இருந்தா நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன். இப்போ ஐ கிவ் யூ a great example actually. நான் ஃபர்ஸ்ட் இயர் CSK அடிச்ச என் ரோல் வந்து டீம்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர் விக்கெட் விழுந்தா நான் நம்பர் 3 போவேன். அதான் இல்லைன்னா அதுக்கப்புறம் தோனி வில் கம் நம்பர் 3. அப்போ அந்த டைம்ல அதான் ரோல். என்ன ஆச்சுன்னா எல்லா மேட்சும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துடும். அண்ட் ஐ வில் கோ அண்ட் நம்பர் 3 ஸ்டார்ட் பேட்டிங் அட் தி பவர் பிளே. இல்ல நான் 2-3 மேட்ச் ஓபன் கூட பண்ணேன். ஒரு மேட்ச் என்ன ஆச்சுன்னா அந்த ஆர்சிபி கேம் வந்து we were chasing 125 or something, and ஃபர்ஸ்ட் 6 ஓவர் விக்கெட் விழல. 7th ஓவர் விக்கெட் வந்து தோனி உள்ள மேட்ச் போனாரு. அதுக்கப்புறம் 125 தான் டார்கெட். நான் வந்து நம்பர் 6 தான் 7 தான் போறேன். அப்படியே ஜாலியா அந்த கிரௌட பார்க்க ஆரம்பிச்சேன். நைட் நம்ம என்ன டின்னர் பிளான் இதை பத்தி சன்ன T20 கேம் 3-4 விக்கெட்ஸ் வெண்ட் லேட். பை டைம் ஐ நியூ நான் நம்பர் 6 பேட் பண்ண டேல் ஸ்டெயின் வாஸ் கோயிங் டு மீ. And the third ball வந்து I got out. ஏன்னா I wasn't prepared, I wasn't flexible. So in the formatல being prepared to bat anywhere down the order and flexibility is the key. And Dhoni மாதிரி அது Dhoni is I think the most flexible cricketer I'll ever see. எப்போ டீம் வேணுமோ நம்பர் 4 ஆடுவாரு, நம்பர் 8 ஆடுவாரு, நம்பர் 7 ஆடுவாரு, and he's successful doing that. So flexibility is the key in the formatல. And yes, it is not easy. ஒரு opening batsman ஏன்னா power play you go play a lot of boundaries. Middle overs la you have to rotate strike and run harder, so the dynamics change a little bit, but na sonna mari as a professional you have to be flexible, especially in the format la. Good. Next one, I have 2 more questions in the last match porthavarlo. Bravo, as you said, no, he is a big asset to the team, so he is back in the team. How do you feel? Great. I think last match there was a big impact. நிறைய பேர் சொன்னாங்க சரி CPL அவர் டீசென்ட்டா தான் பண்ணிருக்காரு, எப்படி போனாரு. அகைன் நம்ம வந்து we are talking about Bravo who has got 500 T20 wickets இங்க. 500 T20 wickets. The kind of experience he brings in is unbelievable. So அந்த மாதிரி players Bravo, Watson and CSK வந்து that's their strength over there. நீங்களே பார்த்துப்பீங்க ஒரு பிளேயர் ஈஸியா விட மாட்டாங்க, especially with the track record. நீங்க வந்து ஒரு 500 wicket bowler டிராப் பண்ணோம், இல்ல ஒரு வாட்சன் மாதிரி 5000 runs அடிச்ச பேட்ஸ்மேன் டிராப் பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கும். they will definitely produce results. Bravo வந்து again நீங்க நம்ம flexibility பத்தி சொன்னோம்ல, அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடுவாரு, ஸ்லாக்ல போடுவாரு, பேட்டிங்ல இஸ் a good finisher. He can also bat up the order required. So அது மாதிரி இருந்துச்சு, it gives the team a lot of confidence. நம்ம Bravo பத்தி சொன்னோம். ஜடேஜா கூட லாஸ்ட் கேம் பார்த்தா bowlingல is only given 6 or 6.5 or 7 runs per over. So அவர் கூட நல்ல ரிதம்ல வந்திருக்காரு. previous matchல 50 அடிச்சிருக்காரு. So நீங்க Bravo பத்தி கேட்டா yes, Bravo has a big இந்த டீமுக்கு வந்து he has a big role to play. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா is as important. அவரும் பார்த்தா லாஸ்ட் கேம் நல்லா bowling கொடுக்க, previous கேமும் அடிச்சிருக்காரு. So நான் சொன்ன மாதிரி everything is coming well. Bravo அந்த டீம்ல வந்து bringing a lot more balance into the team. Okay, நிறைய பேலன்ஸ் இருக்கு. இப்போ சாம் கர் வந்து he doesn't have to bowl the slog now. சாஹர் இருக்காரு, Bravo இருக்காரு, தாக்கூரும் நல்லா போறாரு. சாம் கர் can bowl the new ball, maybe the odd over in the middle overs, அப்புறம் பேட்டிங்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. டெஃபினட்டா நிறைய flexibility இருக்கு டீம்ல இப்போ, and balance வந்து I think we have a great balance side now.
ஃபேண்டாஸ்டிக். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஈவன் தோ தலை இஸ் மிஸ்டர் கூல் என்ன சொன்னாலுமே ஒரு கண்டினியூஸா ஒரு 3 மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டு when we are going for a 5th match the pressure is always there. அது வந்து not only for the captain, it is for the entire team. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த இட் இஸ் கைண்ட் ஆஃப் த பிக் வின் அப்படின்னும் போது இட்ஸ் மொரால் பூஸ்டிங் அண்ட் கான்ஃபிடன்ஸ் டு த டீம் இல்லையா? Definitely, and the way we won the game, அதான் important. நீங்க சொன்னீங்களே 17.4 ஓவர்ஸ்ல 178 நம்ம சேஸ் பண்ணிட்டோம்னா without losing a wicket is speaks volumes about the team. சரிங்களா? So that's what we are capable of. நம்ம வந்து we showed what we are capable of and it's a danger sign for other teams. நீங்க சொன்ன மாதிரி yes, and that break did them a lot of good. Although they lost one game after the break நினைக்கிறேன், or in the game ஆமா ஒரு கேம் they had a 6-7 day break and that did a lot of good for them. It made them sit down and think, சரி நம்ம இதான் சரியா பண்ணல, நம்ம இதுதான் பண்ணோம் as a team to get back. நம்ம அப்போ நிறைய வீடியோஸ் பார்த்து சரிதா, and that really helped. One day gap மட்டும் இருந்தா it would have been very difficult. ஒரு 3 லாஸ் அப்புறம் திரும்பி வந்து ஆடுறது ஈஸியா இருந்திருக்காது டெஃபினட்டா. So the break helped and நம்ம வந்து we've used the break very very well to good effect. So we have a good space now and next game KKR again I think it will be a fantastic game. அவங்களோ பிரமாதமான சைடு, some match winners இருக்காங்க, அது போய் டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். It will be very interesting. Fantastic. So நம்ம வந்து இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ போயிடலாம் வித்யுத். டுடே சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். as you said ரெண்டு பேருக்குமே இது வந்து crucial game. ஏன்னா we have played 5 matches, 1-2 and got 4 points. KKR நம்மளோட ஒரு கொஞ்சம் தான் பொசிஷன்ல அபோவா இருக்கா. They play 4 matches and 1-2 last 2. So ரெண்டு பேருக்குமே ஒரு crucial game மாதிரி இன்னைக்கு இருக்கு. We'll go with the CSK team first analysis. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சிஎஸ்கேல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காதுப்பா, வின்னிங் ஆர் லூசிங் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இன்னைக்கு இருந்திருக்குமா? சேம் சைடு தான் இருக்க போறதுன்னு நினைக்கிறீங்களா? 200% அதே சைடு தான். நம்ம தோக்கச்சே அதே டீம் தான் ஆடும். வின் பஞ்ச கட்டாயமா மாத்துமா unless it's a forced injury because of injury, forced இதனால இன்ஜுரி இல்ல இதா, but otherwise நம்ம ஒண்ணும் மாத்த மாட்டோம். ஏன்னா நம்ம we thrive on that. That's something which has got the best of the team. So definitely, and நம்ம அந்த டீமோட தான் போனோம். Everybody is in red hot form now. So நம்ம except Jadhav has not got a bat as yet in the tournament. Not got substantial time in the middle. அவர் தவிர ராய்டு ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, ஜடேஜா ஒரு மேட்ச் 50 அடிச்சிருக்காரு, bowling நல்லா போட்டிருக்காரு. நீ டாக்கிங் அபௌட் ஃபேஃப், வாட்சன், சாம் கர்னோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பிராவோ ஒன்னும் பேட்டிங் இல்ல, பட் bowling நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. So everybody has got a good go. So நான் ஒன்னும் சேஞ்ச் எதிர்பார்க்கல. இதே டீம் தான் ஆடுவாங்க கட்டாயமா. ரைட். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஈச் பிளேயர் ஹஸ் பர்ஃபார்ம்டு கன்சிஸ்டன்ட்லி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டுப்ளிசி அண்ட் வாட்சன் காம்பினேஷன் ஓப்பனிங் வந்து இது பெஸ்டா இருக்கு இல்லையா? they will go with the same order இல்லையா? கட்டாயமா அந்த ஈவன் முன்னாடி கூட பார்த்தா அவங்க they were doing very very well for the side. So நடுவுல வந்து நம்ம இந்த ரைனா இல்லாதனால maybe we had to bring Faf at number 3 and maybe Raidu had to open Watson the combination, but now the combination is set well. So அது டெஃபினட்டா மாத்தாட்டாங்க. Raidu number 3 ல இருக்காரு. அதுக்கப்புறம் then we can play around the order. நான் சொன்ன மாதிரி அந்த flexibility is the key for us that we have. தோனி 5 ஆடலாம், ஜடேஜா கூட 4 ஆடலாம், ஜாதவ் 4 ஆடலாம், ஜாதவ் 6 கூட ஆடலாம், தோனி. So the flexibility இருக்குது. It's a good thing to have action on the team. நம்ம தோக்கச்சே it may not look very good, but once we got the set combination, I think definitely it's a bonus. And Sam Curran and அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அதான் நான் சொன்ன he's going to be a floater in the team. இப்போ எல்லா டீம்லயும் பார்த்தா ஒரு floater இருப்பாங்க. ஓகே, சாம் கர்ன் வந்து நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தோம், அந்த crucial டைம்ல 6 அடிச்சாரு. குணால் பாண்டே அந்த டைம்ல போடுச்சு. சில கேம் ஆர்ஆர் கேம் வந்து லெக் ஸ்பின்னர் போடுச்சு, he came into bat. So he is be a floater on the side. Bowling கூட நியூ bowler, he moves the ball well and நல்ல ஃபீல்டர். So அவர் வந்து our contribution may not be that big, but definitely ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அவர் கான்ட்ரிபியூஷன். நியூ பால்ல ஒரு 2 விக்கெட் அடிக்கிறது, நிறைய டாட் பால்ஸ் போடுறது, பேட்டிங் வந்து ஒரு 15 ரன்ஸ் அடிச்சா கூட அந்த 15 ரன்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கும். மும்பை கேம் பார்த்தோம், அவர் அடிச்ச 15 ரன்ஸ் வந்து ட்ரிமெண்டஸ் வேல்யூ டு தி சைட். சோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் ரோல். சோ யூ மே நாட் ஹேவ் a meaty role, but அவர் ரோல் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் சைடுக்கு. Alright. And Imran Tahir still sitting on the bench. அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. But of course we understand, ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்கா, ரெண்டு bowler ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கும்போது we cannot bring him in. So அவரோடது நீங்க மிஸ் பண்றீங்களா அவரோட bowling? நான் ஆக்சுவலா இப்போதான் அனாலிசிஸ் பார்த்தேன். ஆக்சுவலா இப்போ இந்த ஷோ வர முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தேன். CSK is leading 13-7 head to head. 20 games CSK has won 13 and KKR has won 7. லாஸ்ட் இயர் 2 games ரெண்டு CSK வின் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டுக்கும் தாயிர் பார்த்தா 4 wickets and 2 wickets and இந்த எக்கானமி பார்த்தா 6-7 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது பார்த்தா ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. பட்
again now quality spinner நான் திரும்பி ரிப்பீட் பண்ண லாஸ்ட் இயர் purple cap holder ஆனா but still that's why I give it to CSK அந்த temptation ரொம்ப இருந்திருக்கும் ஆக்சுவலா லாஸ்ட் கேமோ அது ப்ரீவியஸ் கேமோ சரி எப்படியாவது இவர் எடுத்துட்டு but still they have stuck on to their guns our time and நம்ம பியூஷ் சாவ்லா இருக்கிறதுனால லோக்கல் இதுனாக்க அந்த ஃபாரின் பிளேயர் உள்ள வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜடேஜா வேற ரெட்டான் ஸ்பின் இருக்கு சோ அது அவங்களே 8 ஓவர்ஸ் இருக்காங்க சோ and ஜாதவ் also can bowl off spin if required so இப்போதைக்கு அன்பார்ச்சுனேட் அவருக்கு இடம் இல்லை பட் அவர் வந்தா டெஃபினட்டா he will be so hungry to succeed கட்டாயமா நல்லா பண்ணுவார் இந்த கேம் இப்பதான் பார்த்து நெக்ஸ்ட் கேகேஆர் லாஸ்ட் 2 இயர்ஸ் 2 மேட்ச் சொன்னா கரண் சர்மா கூட நீ பார்த்தா he has a great track record against KKR I think he's got the most wickets against KKR so good problem to have but definitely in the match ஆட மாட்டார் especially after winning last game so convincingly. Fantastic. Now we will move to KKR side Vidyut. Captain நீங்க நிறைய இவர் கூட இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க விளையாடிருப்பீங்க you are from TNC as well so as a player about Dinesh Karthik as a captain about Dinesh Karthik தினேஷ் கார்த்திக் பத்தி பேசினேன் நான் I think under 19 ஏன் கேப்டன்சி தான் ஆடுனேன் ஆக்சுவலா சின்ன பையனா இருந்தா அப்போ I think 16 and I was leading the Tamil Nadu under 19 side ஆக்சுவலா அந்த வருஷமே ஆடினா அதுக்கப்புறம் we started playing under 19 cricket together under 23 ஆடினோம் டன்னி டிராஃபி ரொம்ப வருஷம் ஆடினோம் இந்தியா ஏ ஆடினோம் lot of cricket we played together what struck me Dinesh Karthik வந்து he has an unbelievable eye quick hands and unbelievable eye சின்ன ஏஜ்லயே அப்போ இப்போ ஸ்டம்ப் ஆயிட்டு தான் இருப்போம் அப்போலாம் ஆனா MRF பேஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து ஃபாஸ்ட் bowlers ஈஸியா இருக்கு டைம் டு ப்ளே which not many people have 16 வயசுல வந்து MRF பேஸ் ஃபவுண்டேஷன் எப்படின்னா இந்த பசங்கலாம் வந்து 6 அடி இருப்பாங்க டென்னிஸ்ல இம்ப்ரெஸ் பண்ண உள்ள வந்து போடுவாங்க பெரிய நோ பாலா போடுவாங்க பயங்கரமா ஏத்துவாங்க அதே வந்து தினேஷ் கார்த்திக் had lot of time to play that so அப்போ he had that potential and a boy bundled with energy some energy extra துள் இருப்பான் அவன் extra குவைட்டா வைக்கிறது ரொம்ப கஷ்டம் as a captain but he used it as his positive actually okay so அவர் வந்து and you have seen for yourself what he's achieved over a period of years அவர் வந்து definitely is a amazing match winner and asset to any side good keeper and a very good student of the game he reads situations very very well he was a very actually he was a very very good vice captain or a guide to me when I was a captain or when we played together he reads situations very very well our enna he can be a little he tends to think out of the box a little too much when not required that's the only thing I can say as a captain sometimes we have to keep things simple and go with the flow sometimes you have to think out of the box Dinesh nariya out of the box yosika paapam ana otherwise he's a great analyzer of the game he backs his players one more very very important thing Dinesh ipo Varun Chakravarti mari player ku last year he had a knee surgery he is almost out of the game actually last year ore match aadnaru he went for 22 runs like one over la he got hammered Dinesh kept faith in him and you can see the results today he is doing fantastically well for the side so he backs his players he gives a lot of counter our TNC Tamil Nadu captain I played 1 or 2 years against him and he really backed me supported me a lot so our definitely irukku somebody who backs his players very good captain fantastic captain match winner at the bat neengle paathukeenga like I said only konjam eduna he tries to think out of the box too much in the format you have to play it simple like Dhoni he keeps things very very simple iva konjam ama nature romba konjam thul irpa idu pannu adu pannu ellame ore idla panna paapamala adu thavara is a fantastic leader and a brilliant batsman and our he is not got runs as yet so we are talking about Morgan and Russell two unbelievable match winners okay adu சேர்ந்து தினேஷ்க்கு பட அம்சத்தை வெச்சுக்கங்களேன் அப்பனா KKR definitely they will be in the top 3 or 4 Dinesh has to click as a batsman Russell Morgan is a matter of time last game the tripartite ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க so அவங்களும் பார்த்தா they are not they only won 2 games but they are a good side Narayan kuda once correctly win the it will be very difficult to play definitely we have the upper hand but we cannot afford to take them lucky match winner ஒரு டீம்ல match winners எவ்வளவு இருக்காங்க பார்க்கணும் KKR இருக்கு நீங்க ரசல் பத்தி உங்களுக்கே தெரியும் 180 strike rate Morgan is a successful captain for England and unbelievable player in this format apro Sunil Narayan and Dinesh Karthik all match winners so that will go well for them but அவங்க சேர்ந்து கிளிக் ஆனோம் அதான் புது டீம் மார்கன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆர்டர் இந்த டீமுக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்பினேஷன் கிளிக் ஆனோம் பட் தினேஷ் ஃபேண்டாஸ்டிக் லீடர் அண்ட் நான் சொன்ன மாதிரி
he is due for runs and let's நம்ம சிஎஸ்கே அடிக்காம இருந்தா பரவாயில்ல பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னு உங்களுக்கு கால் வரும்னு நினைக்கிறேன் தினேஷ் கிட்ட இருந்து, என்னப்பா என்ன பத்தி இப்படி கமெண்ட் கொடுத்துருக்க அப்படின்ட்டு. ஆமா 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 இல்ல அவர் என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க அப்புறம் சொல்லலாம் என்கிட்ட. நான் அதான் கேட்கலான் இருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the two key players we have to talk, Ian Morgan and Andrew Russell. ஒரு ஜெனரலா ஒரு கமெண்ட் இருக்கு வித்யுத், I don't know how far it is true because I am also going with Karthik side. Ian Morgan-ஐயும் Andrew Russell-ஐயும் ஒன்னும் ரொம்ப பெரிய லெவல்ல யூஸ் பண்ணலங்கிற மாதிரி ஒரு ஜெனரலா ஒரு கமெண்ட் இருக்கு. How do you feel about it? See, அதே மாதிரி I think it's showing more. ஏன்னா தினேஷ்க்கு படல, நம்ம நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 4 crucial spot தினேஷ் ஆடுறா, நிதிஷ் ராணா கூட அவ்வளவு இது பண்ணல. See, நம்ம ஒரு டோர்னமெண்ட் வர முன்னாடி நம்ம we try to tell players, okay, Russell and Morgan உங்க job வந்து to finish games for the side. Okay, அது வந்து it's made very very clear before the tournament starts. I'm giving you an example. அது மாதிரி இருக்குச்சா you don't want to break the rhythm of what you have. Okay, unless things go drastically wrong. Yes, definitely Morgan மாதிரி player number 4 ஆடலாம். Definitely he'll have more overs to play and he may get more value to the side, but and the very specific if they have given a role unwanted, you don't want to break that combination. Na sonna mari Russell and Morgan சேர்ந்து ஆடினா last 5 overs 70 runs கூட அடிப்பாங்க அவங்க, டெஃபினட்டா அடிப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் they are capable of getting 220 run overs அந்த மாதிரி இது. சோ அந்த மாதிரி இருக்குச்சே you have believed till the end that இவங்க ரெண்டு பேர் இருந்தா நம்ம மேட்ச் வின் பண்ண முடியும். பட் அந்த வரைக்கும் we are not playing that well. KK have not been, the openers have not been clicking. Shubman Gill again unbelievable player. எனக்கு I think the future of Indian cricket na KL Rahul, Shubman Gill, Shreyas Iyer, Sanju Samson, இவங்க நாலு பேர் வந்து unbelievable players actually. So we have to, he's also not clicked out there or number that's together, but he's not even got his A game as yet. Yes, Sunil Nayan again, Sunil Nayan's a floater, he go out for the first 6 overs, but our short out பண்ண நிறைய பேர் bowling short to the bodies, not giving him room to hit. So the Dinesh and Nitish Rana வந்து they play a very very important role. அவங்க வந்து ஒரு 12 overs 13-14 overs வரைக்கும் ஆட்ட வச்சுங்களேன். அப்புறம் மார்கன் அண்ட் ரசல் அலி you can unleash and they can really go for the bowling. So அது வரைக்கும் நடக்கல இது. So we have to give them some more time. நான் சொன்ன மாதிரி experience match players sometimes they may not play as well as you want them to. The general public mention பாக்க எல்லா மேட்சும் அடிக்க சான்ஸே இல்ல. They are so human, they will fail. So we just have to give them some more time. And நான் சொன்ன மாதிரி let's வேண்டிக்கலாம் நம்ம கேம் நம்ம மேட்ச் ஆகக்கூட அடுத்த மேட்ச் நம்ம எவ்வளோனா வச்சுக்கிட்டோம். So in the match let's see how we can keep them quiet. Good Vijay. There are 2 quick comments, then we'll wind up the show. Your comment on Kuldeep Yadav, Chinaman, and Pat Cummins. Again, Pat Cummins, I think it's been the trend of the tournament, except maybe Rabada and Nortje has been bowling very well for Delhi. But pace on the ball is actually making it easier for players to score the first 6 overs. So, but Cummins wouldn't again Mella Portugal, and he's a champion cricketer. He will come back very, very strongly. And Sonamari, they will do some research and they will come back very strongly. So he's an asset to the side. Nothing to be worried about. He's one of the top bowlers in the world. So maybe he's pace. He's giving a lot of pace in the ball and one pace bowler. So maybe a little bit of change of pace and length variation la konja panna maybe, but he knows best. I'm sure they sorted out. Kuldeep Yadav vandu again what has been missing for KK is middle overs avla wicket edukala avanga, and Kuldeep Yadav is somebody who can do it. In RCB la vada Chahal vandu nadu overs nariya wicket edukறாரு, and that really breaks the rhythm of the team actually. So Kuldeep is somebody who did that very very well. Unfortunately our gala ana adha sonala KK are definitely not close to playing to the potential. நம்ம சுனில் நாயன் குல்தீப் நல்லா போட ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், பேட் கமின்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சா, இஃப் இஸ் ஆஸ் bowling well, அதே மாதிரி ரசல்கோ மார்கன்கோ பட ஆரம்பிச்சா, I think they are a fantastic side. I'm surprised that they are taking time. Some teams take time in the tournament. CSK பாத்தீங்க, again great side, but they took time. Now they are back with a bang. So maybe KKR also will take time, but I really hope they're not going to be back with a bang in the CSK game. And then at the game வந்து பண்ணா நல்லா இருக்கும். So but they are a fantastic side. ஓகே, ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்காம நம்ம முடிக்க முடியாது. யுவர் ப்ரெடிக்ஷன் டுடே. By present form definitely CSK,
because of the last game, நான் சொன்ன மாதிரி the worrying parts were being ticked, but it's only been one innings. நம்ம ஒரு கேம் பத்தி தான் பேசணும், so we don't. It's a very difficult thing to. ஆனா KKR க்கு CSK மாதிரி சைடு இருக்கு, பிரமாதமான சைடு இருக்கு, சம்மர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சுனில் நாயர் and குல்தீப் யாதவ், நம்ம சொன்னோம் மார்கன் ரசல், 2 match winners. 3 and 4 have not been clicking, and that's where we have to target. CSK அங்கதான் Shubman Gill சீக்கிரத்துல Narayan, we have to come hard in the 3 and 4. We have to put a lot of pressure on them. Maybe not give them too many boundaries away. Singles inga thanda kuda paravalla, come hard at them. Adu panna, I think definitely slight favorites will be CSK this game. But ninga vanda don't write off KKR. Amanga vanda Pat Cummins pramadamana fast bowler. Okay, he's just maybe one innings away to get back his old this. So and like I said, I hope it doesn't happen this game. A slight favor towards CSK. Because and Abu Dhabi ஆடுறோம், first game அங்க தான் ஆடி தான் வின் பண்ணிருக்கோம் நம்ம, you know, so I think they like playing in Abu Dhabi. So இதெல்லாம் and past record பார்த்து இதெல்லாம் பார்த்து I'm saying slight இந்த ஃபார்மேட் சொல்றது ரொம்ப கஷ்டம் actually, but yeah, let's go CSK way. All right, thanks for your time, Vidyut. We will meet in the next show. வணக்கம். Thank you sir, thank you. வணக்கம்.